நான் வணங்கும் கடவுளை, என்னுடைய மலையை, என்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம் அது. அதே மாதிரி இதுக்கும் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா, இந்த பயலுவை இப்ப பயந்து சாவறானுங்க. அதுக்காக தான் காவல்துறையை கையில வச்சுட்டு கோமாளித்தனமான விஷயங்களை செய்யறாங்க. 2 ட்ரோன் தான் பறக்கணும், வெளியூர்ல இருந்து வர வாகனங்கள் டீட்டெயில கொடுக்கணும், எத்தனை பேர் வருவான்னு சொல்லணும், இந்த வாகனம் வந்து கூட லோக்கல்ல அனுமதி அந்த போலீஸ்ட வாங்கணும். இதெல்லாம் வந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பொருந்துமா? இந்த மாதிரி என்னால் ஒரு 40-50 பேர் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி கைது செஞ்சு அவங்கள அலக்கழித்து அவங்க வாழ்வாதாரத்தை சீரழித்து, மயிலாடுதுறையில் நம்ம இப்போ மாவட்ட தலைவராக இருக்கிற நாஞ்சில் பாலுவையும் கைது செஞ்சாங்க 6 வருஷம் முன்னாடி. விடுதலை சிறுத்தைக்காரன் அவர் கட்சி அவருடைய கடை வாசலில் போய் பெட்ரோல் குண்டு அடித்தான். ஆனால் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. இவங்க அந்த வன்னியரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். என்னன்னு கேளுங்க. 2002 இந்த அம்மா உள்ள வச்சு பெண்ட் எடுத்திருக்கு. அவர் என்ன காரணம்? இலங்கைக்கு ஏதோ கடத்தினார்னு சொல்லி. ஆனால் கடத்தல்காரன் டிக்கியில் தங்கம் கடத்துறவன், கள்ள நோட்டு மாத்துறவன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட வச்சுட்டு தான் அவர் அரசியலமைப்பை பாதுகாப்பும். யார் சொல்றது? திருப்பி அடி, அத்துமீறு, அடங்க மறு. அதாவது எல்லா தலைவர்களும் நீ வந்து நல்லா படி, நல்லா வாழு, நீ நல்லபடியா இரு. கிருஷ்ணசாமி தானே சொல்ற. கிருஷ்ணசாமி நல்லா படிச்சு வா, நீ முன்னுக்கு வா, நீ வந்து போட்டி போடு. போட்டியை வந்து உன்னுடைய போட்டி வந்து அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? உன் மேல ஒரு 10 கேஸ் இருக்கணும், டெல்லியில் அமர்ந்து கொண்டு தென் தமிழகத்தில் என்னால் கலவரத்தை தூண்ட முடியும் அப்படிங்கிறவன் தலைவனா? இப்போ இந்த ஃப்ளைட்டு கிராஷுக்கும் இதை சொல்றீங்க. பிபின் ராவத் ஊட்டியில தானே ஃப்ளைட் ஆக்சிடென்ட். அப்போவே என்ன பண்ணாங்க? அந்த ஸ்மைலி போட்டவனெல்லாம் பிடிச்சி அன்றைக்கே இவங்களை காய் அடிச்சிருந்தோம்னு வச்சுங்க. நம்ம ஊரில் மாட்டுக்கு காய் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாக்குவட்டி மாதிரி வச்சு ஒரு நசுக்குவாங்க பாருங்க. இந்த பயலுக்கு அந்த மாதிரியே அப்போயே பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு அட்டூழியமான வேலையை செய்ய மாட்டாங்க. பாரதம் எங்கள் உயிரடா, பாகிஸ்தான் எங்கள் மயிரடான்னா இந்த பயலுக்கு ஏன் கோவம் வரணும்? உனக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு? ஏன் உனக்கு வந்து பாகிஸ்தானை சொன்னா உனக்கு ஏன் எரியுது? பாகிஸ்தான் ஜெயிச்சா இங்கே பட்டாசு வெடிக்கிற, இந்தியா தோத்தா நீ இங்க வந்து கொண்டாடுற. நீங்க இது என்ன மனோபாவம்னு காவல்துறை, இதை இன்னும் தமிழக காவல்துறை கொஞ்சம் நெருக்கி இருந்துன்னு வச்சுங்க. இந்த விஷயத்தையும் நான் காவல்துறையிட்ட சொன்னேன். ஒழுங்கா அவங்க வேலையை செஞ்சிருந்தாலே இன்னைக்கு அறந்தாங்கில உண்மையிலேயே சகோதரி அவங்க எடுத்து செஞ்ச வேலை மிகப்பெரிய இது. நம்ம ஆளுங்களே சில பேர் என்ன கேட்குறாங்க, ஒரு வருத்தமா இருக்கு, ஏன் நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே. நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு 2-3 நாள் இதுக்காக போய் மெனக்கட்டு பாருங்க. அந்த வலி என்னங்கிறது தெரியும். தான் குடும்பத்தை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, இன்ன பிற வேலைகளை விட்டுட்டு, கவிதா ஸ்ரீகாந்த் மாதிரி பல பேர் இந்த கட்சிக்காக போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த எந்த அளவுக்கு தேசிய உணர்வு இருக்குங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே பயந்து போய் தேசிய கொடி ஊர்வலம் போறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு உண்டு. ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னா அந்த பொலிட்டிக்கலாக யூகிச்சு அது முன்னாடியே அதை செயல்படுத்துறதுக்கான வேலையை செய்யக்கூடியவங்க. அவங்க அதையும் கூட கால்குலேட்டிவாக செஞ்சாங்க. இங்கே வந்து தீவுத்திடல் அந்த இதுலேருந்து போகிறதுக்கு அந்த தேசிய கொடி ஊர்வலம், இதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தேசிய உணர்வுனாலே அவங்க தப்பா புரிஞ்சுக்க. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு வந்து பேர்ல அறிவிச்சிட்டு தான் இது அடுத்தது அவங்க போனாங்க. இது வந்து திமுக எவ்வளவு வக்கரமா இஸ்லாமியர்களை பத்தி சிந்திக்குதுங்கிறதுக்காக தான் இது ஒரு உதாரணம். ஏன்னா அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து தேசிய உணர்வை தாண்டி, தேசபக்தியை தாண்டி, இந்த மண்ணின் மீது உள்ள காதலை தாண்டி மதவெறியர்கள்னு திமுக அடையாளப்படுத்துது. நான் சொல்லல, நீங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களை மதவெறியர்கள் என்று சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடு மாதிரி அமைக்க அனுமதி அளித்த நீதிமன்றம் 52 நிபந்தனைகள் விதித்த காவல்துறை. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல, திருமாவின் மதச்சார்பின்மை மாநாடு.
மெட்ரோ பாலம் இடிந்தது, ரேஷன் அரிசி கடத்தல், பதில் சொல்ல முடியாமல் திணறும் திராவிட மாடல். சுந்தரவள்ளி மீது தேச துரோக வழக்கு புகார் அளித்த பாஜகவினரை அலைக்கழித்த காவல்துறை. பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் புகழ்பாடி வாட்ஸ் ஆப்பில் செய்தி பரப்பிய 30 பேர் மீது NIA தீவிர விசாரணை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில் நடக்க இருக்கு. இதை இந்து முன்னணி அறிவித்த காலம் தொட்டே தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசு அதை எப்படியாவது சீர்குலைப்பதற்காக ஏதோ ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கு. வழக்குகள், அப்புறம் அமைச்சர்கள் இது சம்பந்தமாக பேசுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடைசியாக என்ன ஆச்சுன்னா, அறுபடை வீடுடைய மாதிரியை கூட அங்கே வைக்கக்கூடாது கண்காட்சியில், அது ஆகம விதிகளுக்கு முரணானது அப்படின்லாம் வழக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அது சம்பந்தமாக தீர்ப்பு வந்து பூஜையெல்லாம் பண்ணலாம், 3 நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் கூட, ஆனால் காவல்துறையிலிருந்து 52 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. இதில் சில நிபந்தனைகள் வந்து எளிதானது அல்ல, அவ்வளவு ஈஸியாக முடியாது. ஆனாலும் இந்த நிபந்தனைகளை இதை ஃபுல்ஃபில் பண்ணி 18ஆம் தேதிக்குள்ளார இதை நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுக்கணும். அதை வச்சு ஃபர்தர் இது வந்து போலீஸ் அனுமதி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வழக்கு போட்டது வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். அந்த இதுல இந்த ரங்கநாதன் சொல்லி அவருக்கு வந்து ஒரு கட்டத்துல பொங்கி எழுந்து ராம்சாமி சிலைக்கு மாலை போட்டுட்டு அந்த எதெல்லாம் பூஜைக்குரிய பொருட்களோ அதெல்லாம் வீசி எரிஞ்சு வந்த நபர் தானே நீங்க சொல்றது? அந்த அனைத்து ஜாதியினர் அந்த கேஸ் போட்டவரு. அப்ப அவரை பிடிச்சி கேஸ் போட வச்சது யாரு? அதை பாருங்க. ஏன்னா இது வந்து இயல்பா நடந்த விஷயம் கிடையாது. இந்த ரங்கநாதனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பின்புலம் அவர் போய் வழக்காடுற அளவுக்கோ இதெல்லாம் கிடையாது. நான்கே வார்த்தைக்கு அவர் பிடிச்சிட்டு வந்து ஆகமம் பத்தி அவருக்கு ஒண்ணுமே ஒரு அளவும் தெரியாது. ஆனா அவர் தான் இப்ப வந்து ஆகமத்துக்கு இது வகுப்பெடுக்கிறதுக்கான அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கார். தமிழக ஆட்சியாளர்களுடைய காலத்துல அவர் பிடிச்சி கேஸ் போட சொல்லிருக்காங்க. அதுக்கு நல்ல வேலையா கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி சொல்லும்போது காவல்துறை 52 கண்டிஷன் போடுறதுல நம்ம வாயால மட்டும் சிரிக்க முடியாத ஒரு 3-4 விஷயங்களை பார்ப்போம். 2 ட்ரோன் தான் பறக்கணும். வெளியூர்ல இருந்து வரவங்கெல்லாம் எத்தனை பேர் வருவாங்கங்கிறத நீ முன்கூட்டியே சொல்லணும். வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் வருவாங்கங்கிறத சொல்லணும். 2 வீலர்ல வரவங்க, அதாவது சுத்துப்பட்டில் இருக்கிறவங்க எல்லாம், அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம், நீங்க இப்போ தேனி, திண்டுக்கல், நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் அங்கே 2 வீலரில் கூட வரத்துக்கு, ஏன்னா 50-100 கிலோமீட்டர் வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உற்சாக மிகுதியில் கும்பலாக வரும்போது, கூட்டமாக வரும்போது சௌரியமாக இருக்கும். அதையும் தடுக்கணும். அதுலேருந்து ஒரு 10,000 பேர் கிளம்பி வரான்னு வச்சுங்க, இந்து முன்னணி கொடி கட்டிட்டு காவி கொடியோடு வரும்போது அது பார்க்கும்போது பட்டொலி வீசி பறக்கும்போது எங்கே இங்கே RSS, எங்கே சங்கம் தமிழகத்தில், எங்கே இந்து இயக்கங்கள் அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கு அப்படின்னு அந்த படத்தை எடுத்து எல்லாரும் காமிப்பாங்கல்ல. இதுல இவங்களுக்கு பயம் வந்ததுக்கு அடிப்படை காரணமே என்னன்னா, எதுவும் இந்த விஷயங்களுக்கு ஏன் இவ்வளவு கதறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க. இதுக்கு முன்னாடிலாம் கூட நம்ம ராமேஸ்வரத்துல வீரத்துறவி ராமகோபாலன் அங்க வந்து அத்திமர ஆஞ்சநேயரை வச்சு இது நடந்திருக்கு, யாகமே பெரிய அளவுல யாகமே நடந்திருக்கு. அப்ப தனுஷ்கோடிக்கு நடந்துதான் போனோம். ஜீப்பு போகும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் இதுல இருந்து நடந்து போயிருக்கோம். மணல் சூடு, வெயில் அதெல்லாம் பொருட்படுத்தாம 1995 நடந்தது. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இந்து எழுச்சி மாநாடு நடந்தது, திருச்சியில மாநாடு நடந்திருக்கு. அப்பெல்லாம் வராத பிரச்சனை, அப்பெல்லாம் போடாத கண்டிஷனை ஏன் இப்ப போடுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுங்க. அன்னைக்கெல்லாம் இவ்வளவு இருந்தது. மீடியா ஹைப்பும் இவ்வளவு இல்லை. இப்போ ஒரு மீடியா ஹைப் ஒன்று. 2வது, கருணாநிதி கூட கண்மூடித்தனமா, ஜெயலலிதா கூட கண்மூடித்தனமா இவ்வளவு தூரம் நம்மளை எதிர்க்கல. ஆனா இந்த தத்தி அப்பா இருக்காருல்ல, டோப்பா அப்பா, அவருக்கு வந்து ஒரு பயம். நீங்க பாருங்க, ராமஜன்மபூமி யாத்திரை வந்து தென்காசிக்குள்ள நுழையும் போதே ஒருத்தன் பாம்பு டான் தாண்டான். கருணாநிதியா இருந்தா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இதுக்கு வன்மையா கண்டிக்கிறேன், இது வரக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிருப்பார். இந்த ஆள் அவனை நம்பி போய் சாலை மறியல் பண்ணி அன்னில இருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்ப பல பேர், பல அரசியல் நோக்கர்கள், இப்ப நம்ம தராசு ஷியாமே தனிப்பட்ட முறையில சொன்னது, இது திராவிட முஸ்லீம் கழகமா போற போக்குல மாறிடும் போல இருக்கு அப்படிலாம் சொல்லி சுமந்த் ராமன்ல இருந்து ஆப் த ரெக்கார்டா பேசினவங்க பல பேர் சொன்னது இதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. இப்ப அவங்க மறுக்கலாம்.
ஆனா இவர் வந்து ப்ரோ முஸ்லீமா போய் அந்த வேகத்தை காமிக்கிறதுக்காக இன்னும் இப்போ வன்மமா எதிர்க்கணும்னு நினைக்கிறார். இதுக்கு அடிப்படையா திருப்பரங்குன்றம்ல தேவையில்லாம அதை சிக்கந்தர் மேலேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அங்க ஒரு அவனையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி லிஸ்ட்லாம் பல பேர் பாக்குறாங்க. எஸ்டி குரியர், அவன் பேர் என்ன, அந்த நவாஸ்கனி, அந்த ஆள் போய் பிரியாணி எடுத்துட்டு போய் முருகர் கோவில், அவர் வந்து ஒரு எம்பி இருக்கட்டுமேங்க, ஏன் இருக்கக்கூடாதா என்ன? நீங்க வந்து சு வெங்கடேசனையும் அப்படி சொல்றீங்க. இல்லைங்க, நீங்க வந்து பிஜேபி எதிர்க்கலாம், RSS எதிர்க்கலாம், மோடியே வண்டையா திட்டலாம், பண்ணையார் நயினாரையும் இளம்சிங்கம் அண்ணாமலையும் கூட நீங்க எதிர்க்கலாம், காரேஸ்வரா சுப்பிரமணியத்தை எதிர்க்கலாம். ஆனா இந்த நாட்டை எதிர்த்துட்டு இந்த நாட்டை விமர்சிச்சுட்டு இந்த நாட்டை காட்டி கொடுத்துட்டு இந்த நாட்டிலேயே வயிறு வளர்க்க பாக்குற ஒண்ணு, இந்த நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் உலகத்தின் அடையாளமாக உலகின் குருவாக கலாச்சாரத்தின் தலைமை பீடமாக விளங்கும் இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு பாக்குற ஒன்ன நான் வேற என்ன எப்படி சொல்லணும்? இதை விட கேடுகட்ட வார்த்தையில தான் சொல்லணும். ஆனா நம்ம நேயர்களும் கண்ணியமான ஸ்டாண்டர்டு யூடியூப்லயும் அதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம். நமக்கு முன்னாடி நம்மளுடைய தரத்துக்கு நம்ம தரம் இறங்கி ஒரு நாளும் நம்மளுக்கு பேச முடியாது. நம்ம நாக்கு கூசும் அந்த மாதிரிலாம் பேசணும்னா. உங்களுக்கும் பேச தெரியாது, எனக்கும் அது வராது. எனக்கும் இந்த பையன் எல்லாம் போய் அங்க பிரியாணியை தின்னு அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயன்று அதுக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் அறிவிக்கிறோம். அதாவது வீரத்துறவி ராமகோபாலன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வார்த்தையா எப்படி வருதுங்கிறது பாருங்க. இந்துக்கள், இந்த நாட்டில் இந்துக்களுக்கு அழுவதற்கு கூட இங்கு இடம் இல்லையா? நான் வந்து என்னுடைய உரிமையை கேட்டுதாருன்னா நான் ஒப்பாரி வைக்கிறேன், அதுக்கு கூட நீங்க எனக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்ன மாதிரிதான் திருப்பரங்குன்றத்து விஷயத்திலையும் நடந்தது. கோர்ட்டுக்கு போய் போலீஸ்காரங்க தடை போட்டு நம்மளை வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டு அதுக்கப்புறமா நம்ம கோர்ட்ல போய் போட்டு 4 மணிக்கு கோர்ட்டு 3:30 மணிக்கு பர்மிஷன் கொடுக்குது, அங்க 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம். அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் மதுரை முழுக்க திரண்டு மதுரையே தம்பித்து விட்டது. நீங்க போக்குவரத்தை திருப்பரங்குன்றம் பகுதிக்கு போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் பக்தர்களால நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு இப்ப வந்து இதை வந்து பலப்படுத்தக்கூடிய அளவுல இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்க சாரசாரியா போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இந்து முன்னணி பிஜேபிக்கு தான் அந்த லட்சக்கணக்கான பேரும் கூண்டானா. அவனுடைய நோக்கம் நான் வணங்கும் கடவுளை, என்னுடைய மலையை, என்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம் அது. அதே மாதிரி இதுக்கும் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா இந்த பயலுவை இப்ப பயந்து சாவறானுங்க. அதுக்காக தான் காவல்துறையை கையில வச்சுட்டு கோமாளித்தனமான விஷயங்களை செய்யறாங்க. 2 ட்ரோன் தான் பறக்கணும், வெளியூர்ல இருந்து வர வாகனங்கள் டீட்டெயில கொடுக்கணும், எத்தனை பேர் வருவான்னு சொல்லணும், இந்த வாகனம் வந்து கூட லோக்கல்ல அனுமதி அந்த போலீஸ்ட வாங்கணும். இதெல்லாம் வந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பொருந்துமா கேட்டா நான் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக சொல்றேன். உணவு வந்து அந்த ஃபுட் அண்ட் அந்த அதுல ரொம்ப கொடுமையானது என்ன, தெருவுக்கு தெரு நீங்க பிரியாணி கடை நடத்தலாம். அந்த பிரியாணி கடைக்கு எந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டும் உங்களுக்கு பொருந்தாது. அந்த பிரியாணி கடையில வந்து நீங்க இப்ப சமீபத்துல கூட பார்த்திருப்பீங்க, கெட்டுப்போன பிரியாணியை கொடுத்தாங்க, கெட்டுப்போன இறைச்சி உணவு கொடுத்தாங்க அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல. அங்கெல்லாம் போகாத எந்த ஹைகோர்ட் வேலையும் செய்யாத இந்த ஃபுட் செல் கோவிலுக்கு மட்டும் பாஞ்சு ஓடி வந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல என்ன இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாட்டுல நீங்க ஃபுட் செல் வந்து ஆக்டிவா வேலை செய்யும். இது என்ன கன்றாவிடாது, இது ஊரா என்ன இது? நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் அப்படியே இருந்துட போறாங்களா சாஸ்வதமா? இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்படியே அவருடைய காலம் முச்சூடும் அவர் வந்து முதல்வராக இருக்க போறாரா? அதற்கு அடுத்தது இந்த சின்ன தத்திக்கு தான் முடிச்சு விட்ட போறாங்களா? இதுக்கெல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நாம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கக்கூடிய நம்முடைய காரியகர்த்தர்கள், நம்முடைய தொண்டர்கள், இந்த கடைக்கு நீ ஃபுட்செல் இன்ஸ்பெக்ஷன் போச்சா, இந்த பஜ்ஜி கடைக்கு போச்சா, இந்த பிரியாணி கடைக்கு போச்சா, இந்த டிஃபன் கடைக்கு போச்சா அப்படின்னு தினசரி நம்ம மனு கொடுத்தோம்னா இந்த ஃபுட்செல் என்ன ஆகும் சொல்லுங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ இத்தனை தடைகள் போடுறாங்கங்கிறது ஒரு பக்கம். 5 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு இந்து முன்னணி சொல்லுது. முதல்ல 5 லட்சம் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நீங்க பர்சனலா நீங்க ஏதாவது? நான் உறுதியா நான் சொல்றேன். நான் வந்து 95ல் மெட்ராஸ்லேருந்து ஒரு பஸ் வச்சுட்டு டி நகர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஒரு பஸ் வச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு போனோம். ராமேஸ்வரத்தில் 1.5 லட்சம் மக்கள் கூடினாங்க. நான் சொல்றது தனுஷ்கோடியில், ராமேஸ்வரம் டவுன்ல இல்லை, தனுஷ்கோடி தீவுல. ஏன் 1.5 லட்சம் தொண்டர்கள் நான் எதை வச்சு சொல்றேன்னா, என்னுடைய அருமை நண்பர் திருவாரூர் பாலு புன்னகை மன்னன் இருக்கார் இல்லைங்களா,
அவரு வந்து அங்க பொறுப்புல இருந்தாரு. எஸ்.சி. ஸ்ரீதரன் அங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு 2-3 நாள் அவருக்கு உடம்பு முடியாம இதுலயே இருந்தாரு. சந்திரசேகர சர்மா ஏற்பாடு பண்ணவர், நாளைக்கு நம்ம தொடர்பில் இருக்கிறவர். 1.5 லட்சம் மக்கள் 1995 10 கிலோமீட்டர் நடந்து போய் தனுஷ்கோடி உள்ள போய் இந்த பிரதிஷ்டைக்கு அத்திமர ஆஞ்சநேயர் பிரதிஷ்டைக்கு போனாங்க. அதே மாதிரி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில பல்வேறு மாநாடுகளுக்கு தன்னெழுச்சியா போயிருக்கோம். இது காமன் மேன் வரக்கூடிய விஷயம். நான் என்னுடைய அனுபவத்துல 2-3 அனுபவத்தை சொல்றேன். ராம்மனோவர் லோகியாவோட பழகினவர் ஒருத்தர் காரப்பாக்கத்தில் இருக்காரு, லோகியா குமார்னு பேரு. அவரு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இன்றும் கிராமமா இருக்கக்கூடிய பகுதியில் போய் 2 ஹேம்லெட்ல பேசியிருக்காரு. எனக்கு 2 பஸ் கொடுங்க சார், நான் 100 பேரை அழிச்சிட்டு வரேன்றாரு. என்னுடைய அன்பு தம்பி ஆட்டோ முருகன், பசவப்புரம் முருகன், நான் என்ன உழவார திருப்பணி கூட்டம், என்கிட்ட 2 உழவார திருப்பணி கூட்டம் இருக்கு, எனக்கு 2 பஸ் கொடுங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் கூட்டம், எனக்கு பஸ் கொடுங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க, என்னங்க நீ ஏதாவது ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்துடுறோம். இந்த மாதிரி என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 10-15 பஸ்ஸுக்கு என்கிட்ட கோரிக்கைகள் இருக்கு. தன்னெழுச்சியா அவங்க வரவங்க இருக்காங்க. இதுக்கு எத்தனையோ பேர் உதவி செய்யறவங்க இருக்காங்க. இப்ப வாகனத்தை வந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணா கிளம்பி வரத்துக்கு அலையா கிளம்பி வரத்துக்கு ஜனங்க இருக்காங்க. அதனால இந்த மாநாடின் வெற்றியை எனக்கு வர போன் கால்ஸை வச்சு என்னால கணிக்க முடியுது. நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். அதுதான் இவங்களுக்கு கதி கலக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் பொலிட்டிக்கலி கொஞ்சம் ஷ்ரூடு. அவங்களுக்கு இந்த கிரவுண்ட்ல என்ன இருக்கு, அவங்கள வந்து கொஞ்சம் ரியாலிட்டியோட அவங்க கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடியவங்க. நீங்க என்னதான் அல்லேலியா பாபு திட்டினாலும், ஆளுங்களை வாடகை வாய்களை வச்சு திட்டினாலும், அவங்களுக்கே இருக்கக்கூடிய அவங்க சர்க்கிள்ல இல்லைங்க நான் போலான் இருக்கேங்க அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவனே சொல்லுவான். அதிமுக காரங்க கூட பங்கு பெறுவதற்கு வருவாங்களா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனே திருப்பரங்குன்றம் அந்த கல்யாண மண்டபத்தில் அடைபட்டு இருந்த போது இருந்ததை நீங்க பாத்தீங்க. அதனால இந்த மாநாடானது உறுதியாக நாளைக்கு 8ஆம் நாள் மாநாடு. நீங்க அடுத்த 22ஆம் தேதி மாலை பாருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக, ஒரு வீரபாகு தேவர் எப்படி வெற்றி முரசை கொட்டினாரோ முருகப்பெருமானுக்கு, அதை போன்று அங்கு முருகப்பெருமானின் தொண்டர் அடிப்படையாக வரக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும் 5 லட்சம் முருக பக்தர்களும் அங்க கந்தசக்தி கவசத்தை ஒரு கூட்டு பிரார்த்தனையாக முன்னெடுத்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்து எழுச்சியை நாம் கண்குளிர பார்க்க இருக்கின்றோம். இப்போ முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டுமே அப்படின்னு நம்மளால சும்மா இருக்க மாட்டார் எப்பவுமே. அது குழிக்காகன்னு நீங்கள் அசிங்கமாக பேசலாம், பட் ஆனாலும் அவர் தார்மீக ரீதியாக சித்தாந்தத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால, அதுவும் அரசியலமைப்பை வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கிறதுனால திருமாவளவன் வந்து திருச்சியில் ஒரு பேரணி நடத்துகிறார். என்னன்னா மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லி கான்ஸ்டியூஷன் புக்கை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு போஸ்லாம் கொடுத்து மாநாடு வச்சிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்காதே, வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெறு அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த பேரணியை இது பண்றாங்க. மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற ஒரு பேரணியை நடத்துறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து வேடிக்கையா 2-3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன சொன்னாருங்கிறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம். யார்கிட்ட இருந்து காக்கணும்? திருமாவளவன் போன்ற கூலிக்காரர்கள்ட்ட இருந்து காக்கணும். ஏன்னா அவர் திமுகவுக்கு ஒரு அடியாளா செயல்படுறாரு. இதை சொல்றதுனால யாராவது கோவப்பட்டா தாராளமா படு, நிறைய படு. மட்டும் தானான்னு அடுத்த ஒரு கேள்வி. அது வந்து அவர் வந்து இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் மதானி போன்றவர்களுக்கு வாடகை வாயர்களாக செயல்படுகிறார். 60 பேர் தாலி அறுத்தவனை போய் இவர் தான் முதல்ல போய் பெங்களூர்ல ஆஸ்பத்திரியில போய் பாக்குறேன்னு இவர் தான் போய் முதல்ல பார்த்துட்டு வந்தவர். கட்சியை சார்ந்தவர் தான். இவரையும் இறந்ததுக்கு ரொம்ப மனசுலேருந்து அவரு அந்த அரசு போய் கூட போய் பார்த்தாரு. இவங்க அந்த வன்னி அரசு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். என்னன்னு கேளுங்க. 2002 இந்த அம்மா உள்ள வச்சு பெண்ட் எடுத்திருக்கு அவரை. என்ன காரணம்? இலங்கைக்கு ஏதோ கடத்தினார்னு சொல்லி. ஆனா கடத்தல்காரன், டிக்கியில தங்கம் கடத்துறவன், கள்ள நோட்டு மாத்துறவன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட வச்சுட்டு தான் அவர் அரசியலமைப்பை பாதுகாப்போம். யார் சொல்றது? திருப்பி அடி, அத்துமீறு, அடங்க மறு. அதாவது எல்லா தலைவர்களும் நீ வந்து நல்லா படி, நல்லா வாழு, நீ நல்லபடியா இரு. கிருஷ்ணசாமி தானே சொல்றார். கிருஷ்ணசாமி நல்லா படிச்சு வா, நீ முன்னுக்கு வா, நீ வந்து போட்டி போடு. போட்டியை வந்து உன்னுடைய போட்டி வந்து அறிவார்ந்த சமூகத்துல இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, உன் மேல ஒரு 10 கேஸ் இருக்கணும்,
டெல்லியில் அமர்ந்து கொண்டு தென் தமிழகத்தில் என்னால் கலவரத்தை தூண்ட முடியும் அப்படிங்கிறவன் தலைவனா, தற்குறியா, இல்லைன்னா இவர் வந்து கலவரக்காரனா, இல்ல தீவிரவாதியா? எந்த லிஸ்ட்ல நம்ம அவரை சொல்றது? அதனால அப்படி யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல திருமாவளவனை போய் கேளுங்க. டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு என்னால் கலவரத்தை தூண்ட முடியும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், குறிப்பிட்ட ஜாதிகளை இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட இருக்கிற தொண்டர்களை வன்முறை பாதைக்கு இட்டு செல்வதாக இருக்கட்டும், அல்லது இந்த டிக்கியில தங்கம் கடத்துறது, கொலை செய்யறது, ஆம்பூர் கலவரத்தை நியாயப்படுத்தினது, இந்து இயக்க தொண்டர்கள் கொலை செய்யப்பட்ட போது அந்த கொலையாளர்கள் பக்கம் நின்று பேசியது, இப்ப கூட இந்த லஷ்கரி தொய்பாவெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள், அதாவது தேசிய, நல்ல வேளை அதையும் நீங்க சொன்னீங்க, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு நான் அதுவும் பாருங்க, உச்சபட்ச காமெடி பாருங்க. இந்த வாந்தி எடுத்ததை கம்யூனிஸ்ட் தான் நாய் திங்கும், அப்புறம் கம்யூனிஸ்ட் தான் சாப்பிடுன்னு வீரத்துறவி ராமகோபாலன் சொல்லுவாரு. இப்ப அந்த லிஸ்ட்ல இவரும் வராரு பாருங்க, வாந்தி எடுத்து திங்கிற லிஸ்ட்ல. ஒரு பக்கம் கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு இவங்க தான் கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறவங்க, இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். யாரு? ஜிப்பவுத்து பார்த்து உன் மதம் என்னன்னு பார்த்து சுட்டமா சுதந்திர போராட்ட தியாகி. அப்படின்னா இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மம், இந்த தேச இறையாண்மையின் மீது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கூட செயல்படுறாருங்கிறதா இதை காமிக்குது. கொஞ்சம் கூட இந்த நேஷனல் இன்டெகிரிட்டியில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் அதை இந்த கான்ஸ்டிடியூஷன் புஸ்தகத்தை கையில வச்சுட்டு பேசுறது தான் குரூர நகைச்சுவை. நான் ஏற்கனவே நம்ம 2 நாள் முறை செய்திகள் சிந்தனைகள் பேசும்போது நான் சொன்னேன், அவர் யாரை கடுமையா எதிர்க்கிறாரோ அவங்கள்ட்ட தான் போய் சரண்டர் ஆவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, அது இருக்கட்டும். ஆனா அவர் இப்ப திமுக கூட்டணியில இருக்காரு, போலீஸ் துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து வர்றாரு. ஏன்னா அவர் வந்து என்ன எதுக்கு வந்து துணை முதல்வர்னு என்ன சிறுமைப்படுத்துறீங்க, பிரதமராக ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டவர் தான். ஏன்னா தன்னை உதயநிதி ஸ்டாலின்ல கூட அவர் ஈக்குவலாக இல்லைன்னா பண்ணார். பிறகு அதெல்லாம் மாற்றி மாற்றி பேசினாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் மாட்டினார். அது ஒரு பக்கம். அவருக்கு ஒரு 7 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா செலவில் மலர் தூவணும்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டரு இது பண்ணியிருக்காங்க. அதற்கு இந்த போலீஸ் அனுமதிக்கலை அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது நியாயமா? அது நேற்று சாயங்காலம் வரைக்கும் புலகாங்கிதம் அடைஞ்சு எனக்கு அது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தலித் இயக்க செயல்பாட்டாளர்கள், நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, பல பேர் வந்து சொன்னது, எதுக்கு இந்த ஆள் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் கோட் சூட் போட்டு வாங்கன்றாரு. கோட் சூட் போடுறதுல அவன் வந்து எத்தனை பேர் கோட் சூட் இல்லாம இதா இருப்பான், தாழ்வு மனப்பான்மையை இவரே ஏற்படுத்துறாருன்னு விடுதலை சிறுத்தை முன்னாள் செயல்பாட்டாளர்கள் பலரும் சோசியல் மீடியாலே எழுதியிருக்காங்க. இதை ஒழிச்சு மறைச்சு பேசுறதுக்கு தனிப்பட்ட கருத்தாலாம் சொல்ல, சோசியல் மீடியாவில் இருக்கிற கருத்து. 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி மலர் தூவறதுக்கு இந்த ஜாதியில இருக்கக்கூடிய படிக்கிறதுக்கு முடியாம இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு அங்கலாய்ப்பு அவங்களுக்கும் மனதில் இருந்தது, ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனா இதெல்லாம் இவங்க சொல்றதோடைய நோக்கம் வேற. இப்ப இந்த தடை போட்டிருக்காங்கல்ல, யார் தடை போட்டிருக்கிறது? காவல்துறை தடை போட்டிருக்காங்க. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? ஸ்டாலின் டோப்பா பாட்டு இருக்கு, பெரிய தத்திட்டு இருக்கு. ஸ்டாலின் ஏன் இதை தடுப்பானே? டே, நானே இது எனக்கு மலர் தூவிக்கல, என் புள்ள சின்ன தத்திக்கும் மலர் தூவல. நேற்று கூட அவர் நாமக்கல் அந்த இது கொங்கு பகுதியில போகும் பொழுது தூய்மை பணியாளர்கள்லாம் அவருக்கு போய் ரோஸ் கொடுத்து நாங்க அந்த லெவலோட இருக்கோம்டா. நீ யாரு? எங்களுக்கு முன்னாடி நீ உட்கார்றதுக்கே நாங்க உனக்கு பிளாஸ்டிக் சேர் தான் தரோம், எங்க முன்னாடி நீ கை கட்டிட்டு தான் உட்காரணும். நீங்க பாருங்க அவரோட பாடி லாங்குவேஜ் பாருங்க. மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் ராஜ்நாத் சிங் கிட்டையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? நிர்மலா சீதாராமன் அம்மா பார்க்கும் பொழுது கூட அவர் ரவிக்குமார் எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கு? நீங்க அதே மு.க. ஸ்டாலின்ட்டையோ இல்ல உதயநிதி ஸ்டாலின்ட்டையோ அவர் பார்க்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? இதையும் நாம ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மேட்டிமைத்தனத்தோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகின்றதுங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர் ஒரு சான் வயத்துக்காக எப்படிலாம் கொண்டு போய் ஒரு பெரிய சமுதாயம், தமிழகத்துல 20% இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை கொண்டு போய் எப்படிலாம் அடகு வைக்கிறார் பாருங்க. ஐயா இளைய பெருமாள், தென்னாட்டு அம்பேத்கர்னு போற்றப்பட்ட இளைய பெருமாள் வாழ்ந்த பூமியில மனிதனுக்கு வந்து அதுவும் வந்து பறையர் சமுதாயம் வந்து ஒரு கம்பீரமா இருக்கணும்னு சொன்ன அந்த இளைய பெருமாள் பூமியில இருந்துக்கிட்டு கொண்டு போய் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொண்டு போய் இந்த ஆளை அடகு வச்சு தன்னுடைய சுகபோகத்துக்காக வாழ்றானே, அந்த சமுதாயம் இவரை மன்னிக்குமா? இவர் என்ன பண்ணிருக்கணும்? மலர் தூவுறது இது தடை பண்ணுவேன், நான் கூட்டணியில உங்களுக்கு அடிமை இல்லை, ஒரே ஒரு வார்த்தை இவரால பேச முடியுதா? முடிஞ்சா நாங்க சீட்டை கூட குறைச்சிக்கிறோம்னு 2 நாள் முன்னாடி சொல்லிட்டாரு இவரு. எங்களுக்கு
ராஜா கண்டிச்ச உடனே ஆதவ அர்ஜுனாவே நீக்கினவர் தானே அவரு. அதான் அந்த அளவுக்கு வந்து பயந்தாங்குழி இருக்கு. உனக்கு என்ன வீரம் வேண்டி கிடக்கு உனக்கு? இதுல பேச்சு, இதுல மேய்க்கிறது ஏறுமை, இதுல என்ன பெருமைங்கிற கதையா அவர் ஏதோ உருட்டிட்டு இருப்பார், நம்ம கடந்து போவோம். உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது ஒரு ரோடு பாதிப்பு ஆயிடுந்து, குஜராத் பகுதியில் ஏதாவது ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்தா அதையெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தனியார், அதாவது ஆட்சி நிர்வாகத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சி வந்து அதை படம் போட்டு அதை வந்து போஸ்டரெல்லாம் போடுவாங்க. அதை வந்து 200 ரூபா ஊப்பிக்களும் ஷேர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் கடந்த ஒரு மாதங்களாகவே என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னே மெட்ரோ பாலம் டிஎல்எஃப் பக்கத்தில் இடிஞ்சு விழுந்தது. 1 மாதத்துக்கிட்ட அப்போ தான் வந்து அவருடைய நிதியிலிருந்து, அதாவது பாராளுமன்ற நிதியிலிருந்து ஒரு பேருந்து அந்த கட்டடம் கட்டியிருக்காரு. இனாகரேட் பண்ணுறாரு கதிர் ஆனந்த், அதாவது துரைமுருகனுடைய பையன். அவர் போகிறாரு. அவர் போனதுலேருந்து மேலேருந்து கூரை விழுந்து அந்த கான்ட்ராக்டர் அவசரமாக நைட்டே வந்து அதை சரி பண்ணக்கூடிய பேட்சப் ஒர்க் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வீடியோக்கள் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று கன்னியாகுமரியில் வந்து கேரளாவுக்கு நிறையா ரேஷன் கடத்தல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிருபர்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் ஏன்ட்ட எது இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணலாம். இல்லைங்க, அங்கேருந்து கடத்துறாங்கன்னு சொல்லி தாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, போலீஸ் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, எது இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு ஒரு மேக்கரிச்சே அவர் பதில் சொல்கிறாரு. இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கமிஷன் கரப்ஷன் என்ற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்துவதாக நான் பார்க்குறேன். இதில் வந்து டிஎல்எஃப் கிட்ட தூண் விழுந்ததில் ஒருவர் இறந்து போய் அவருக்கு 5 லட்சம் ரூபா மாநில அரசு தரேன்னு சொல்லிருக்கு. மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரேன்னு இருக்கு. 20 லட்சம் ரூபா அது கான்ட்ராக்ட் எடுத்த எல்என்டி நிர்வாகம், அந்த வேலையை எடுத்த லார்சன் அண்ட் டூப்ரோ நிர்வாகம் 20 லட்சம் ரூபா அவர் குடும்பத்துக்கு வழங்குறேன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இதை வந்து எல்என்டி டைரக்டாக செய்தா, சப்கான்ட்ராக்டில் விட்டுருக்காங்களா, அந்த சப்கான்ட்ராக்டர் எந்த லட்சணத்தில் அங்கே வேலை செஞ்சுருக்கான், இதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மேற்பார்வையில் தான் நடக்கக்கூடிய. இது ரயில் அப்படின்னு ஒன்று மத்திய அரசுன்னு பல பேர் பாஞ்சு வருவாங்க. ஆனால் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டே வந்து மாநில அரசோட மேற்பார்வையில் அவங்களுடைய முடிவில் தான் மத்திய அரசு நிதி கொடுக்கறதோட நடக்குது. இதில் இப்போ ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தூணே இடிஞ்சு விழுற அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் ஜுஜுபி. தண்டாராம்பட்டுல 16 கோடி ரூபாய்க்கு கட்டம் பாலம், அதுதான் வெள்ளம் வந்த உடனே ஏங்க அது எவ்வளவு டிஎம்சி தண்ணிங்க, 2 டிஎம்சி தண்ணிக்கு கட்டினா திடீர்னு 5 டிஎம்சி வந்துருச்சு. மழை இவங்களை கேட்டுட்டு பெஞ்சிருக்கணுங்க. அந்த மழை வந்து 2 டிஎம்சிக்கு மேல பெய்யலாமா வேணாமா, நீ எவ்வளவு ஏவா வேலைட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அவர் சொல்லுவார், மழையே வரணும் பகவானே, நாங்க நிறைய கமிஷன் வாங்கிட்டோம், அதனால இங்க நிறைய இதை சப்ஸ்டாண்டர்ட் தரம் குறைந்த வேலையை செஞ்சிருக்கோம், அதனால 1.5 டிஎம்சி தண்ணிக்கு மழை பெய்ய பெய்ய மீதி வேற எங்கேயாவது போய் பெஞ்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வருண பகவானோட தவறு, அது வந்து திமுக ஆட்சியோட தவறு கிடையாது. இங்கேயும் வந்து அந்த இடத்துல ஏங்க அவன் போய் நின்னா அது அவனுடைய தவறு. அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாப் கதிரானந்தா அவர் ஏங்க அவங்க அப்பா வந்து அது ஒரு பேச்சு அடிபடுது, சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. லண்டனில் ஹோட்டல் கரிகாலன் வாங்கியிருக்காரு. கரிகாலன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சாதாரணமாக இருந்த ஆள் தான், புதுக்கோட்டை எஸ்ஆரோட உறவுகாரர். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து 500 கோடி ரூபாய்க்கு காலேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்னா கதிரானந்தும் துரைமுருகனும் அவங்க பணத்தை அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் பணம்லாம் இது பண்ணணும்ல, வர தேர்தலுக்கு மக்களுக்கு 2000 ரூபாய்க்கு கொடுக்கணும், ஓட்டுக்கு 2500 ரூபா கொடுக்கணும், அன்னைக்கு குவார்டர் கொடுக்கணும். அதனால இந்த வேலையெல்லாம் முழுசாக செஞ்சுட்டா, அதுவும் பாருங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு நிழற்குடைக்கு 10 லட்சமோ 12 லட்சமோ என்னமோ, நீங்கள் அதோட சதுரடியும் கணக்கு பண்ணி நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தாலே 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதில் வேலைக்கு கிடையாது. நீங்கள் ஒழுங்காக அந்த சதுரடிக்கு நீங்கள் நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் பண்ணியிருந்தாலே இதுக்கு பில்லிங் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்காக போட்டு ஊழலில் ஊறி திளைக்கும் இந்த ஆட்சி. அங்கே பாருங்க, அவர் அந்த மனோவியாதி தங்கராஜ் இருக்கார் பாருங்க, அவர் ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரியே பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு. முந்தா நாள் நம்ம பேசும்போது பார்த்தோம், ஏங்க கூட்டமாக போகலாம், கோவிலுக்கெல்லாம் கூட்டமாக போகக்கூடாதுங்க, சர்ச்சுக்கு தாங்க கூட்டமாக போகலாம், குறித்தோலை திருவிழாக்கு தாங்க கூட்டமாக போகலாம், புனித வெள்ளிக்கு கூட்டமாக போகலாங்க, எழுப்புதல் திருவிழாக்கு கூட்டமாக போகலாங்க, அலேலியாக்கு ஏதாவது போகலாங்க, பரிசுத்த ஆவி கூட்டத்துக்கு, உபாகம் அமாவாசை எழுப்புதல் ஜபத்துக்கு கூட்டமாக போகலாங்க, அவங்க திருத்தேர் நம்மகிட்ட திருடி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த திருத்தேர் பவனிக்கு போகலாங்க,
ஆனால் திருவாரூர் தேரோட்டத்துக்கோ தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்து பிரதோஷத்துக்கோ இல்லைன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் அமாவாசை பௌர்ணமிக்கோ மக்கள்லாம் கூட்டமாக போகக்கூடாது, திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு கூட்டமாக போகக்கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் தான் ஸ்டாம்பேட் ஆகும், அங்கே ஆகாது அப்படின்னா அவருக்கு பிஷப் ஹவுஸில் சொல்லி கொடுத்ததை அவர் வந்து அந்த மனோவியாதி மீறி வந்து அவரை கொழுப்பு திருடணும்னு சொல்கிறாங்க. அவர் ஏற்கனவே பால்வளத்துறையில இருந்து பொது ஏதோ ஊழல் பண்ணதை வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் ஒரு மனோவியாதியில் பீடிக்கப்பட்ட மாதிரி தான். ஏன்னா இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் கூட அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஏங்க நீங்கள் எனக்கு ஆளை சொல்லுங்க, நாங்கள் அவரை பிடிக்கிறோங்க. இதை வந்து அன்னைக்கு செய்தியில் பார்த்தோமே, அது யாருன்னு நீங்கள் வந்து அந்த பாராமெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு யாரு அது இதை போலி அவங்க தான் கண்டுபிடிக்கணும், போலி அவங்க தான் கண்டுபிடிக்கணும்னு மாசு சொன்ன மாதிரி குற்றவாளி யாருன்னு சொல்லுங்க. இத்தனைக்கும் போன் பண்ணி வேற சொல்றான், அரிசி கடத்தல் நடக்குது, யார் ரேஷன் அரிசியை கடத்துறான், கேரளாக்கு கடத்துறான், பிடிச்சி ஐயோ இந்த இடத்துல போய் புடின்னு சொன்னதுக்கு இந்த ஆள் எப்படி முட்டு கொடுக்குறான் பாருங்க. நீங்க பிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஆள் யாருன்னு சொல்ல வேண்டியது உங்க கடமை இல்லையா? சிசிடிவி கேமரா போட்டு போலீஸை விட்டு பேட்ரோல் பாருன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதை விட வேற ஒண்ணும் கிடையாது. கன்னியாகுமரியில தொடர்ச்சியா கனிம வள கொள்ளை போயிட்டு இருக்கு. அது எங்க இந்த தென்காசி திருநெல்வேலியில இருந்து லாரி லாரியா ஆத்து மண்ணும் மலைகளையும் உடைச்சி கடத்துறாங்க. அதுவும் இவருக்கு தெரியாது. அதுவும் பாருங்க, ஒரு 50 லாரி 60 லாரி லைன் கட்டி போகுது, சோசியல் மீடியால எடுத்து போடுறாங்க. அந்த உள்ளூர்ல இருக்கிறவருக்கு தெரியாதா? அவர் என்னைக்கு இதை பத்தி பேசுவார்னா, அவருக்கு வர வேண்டிய கட்டிங் ஒழுங்கா கொடுக்கலன்னு வச்சுங்க, அன்னைக்கு அவர் பேசுவாரு. இந்த ஆட்சி வந்து உண்மையிலேயே ஒரு அன்பாப்புலர் ஆகி மக்களின் வெறுப்பை சம்பாதித்து கொண்டு இவங்க வந்து மக்கள் விரோத ஆட்சியாக தான் திமுக சென்று கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இதெல்லாம் காண்பிக்கின்றது. இல்லை, இது வந்து மக்கள் விரோதம் ஊழல் இருக்குங்கிறீங்க. ஆனால் இது வந்து சர்டிஃபை பண்ணிட்டாரு யாரு, திருமாவளவன். ஆட்சி என்றால் ஊழல் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த இதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அவருக்குங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர் நல்ல பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அதுக்கு நியாயப்படுத்தி பேசுவார். ஆனால் சமீப காலத்தில் பதவி வெறி தலைக்கு ஏறும்போது, நீங்கள் ஒரு மனிதனுடைய சிந்தனை நேர்மையாக இருக்கிற வரைக்கும் தான் அவன் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வரும். அவன் பேராசை பிடிச்சி அவனுடைய சிந்தனையை வக்கரமாக வச்சுன்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திருமாவளவன். 2000க்கு முன்னாடி மூப்பனாரோட மூப்பனாரோட இருந்தபோது கூட கரடு முரலாக பேசினா கூட கொஞ்சமாவது அவர் பேச்சை காது கொடுத்து கேட்கலாம். நல்ல வேலை வியாபாரி. கிட்டத்தட்ட அவர் வந்து நம்ம நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆயிட்டாருங்க. அவர் இது வந்து ஊழல்லாம் இருக்கும், தீவிரவாதம் இருக்கும், அப்படிதாங்க வெடிகுண்டு வச்சு கொல்லுவாங்க, நியாயப்படுத்துறாருல. பகல்காம நியாயப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி அது இன்னொரு ஊர் 2019 நடந்தது, அதையும் நியாயப்படுத்தி பேசினாரு. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை கண்டிக்கிறாரு. நல்லது எதுவுமே அவருக்கு பிடிக்காது. நீங்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்ததுனாலயா இல்லை இயல்பாகவே இவருக்கு இந்த குணம் இருக்கிறதுனால கற்றாரே காமுருவருங்கிற மாதிரி. இப்போ திமுகவுக்கும் நல்லவங்களை கண்டா பிடிக்காது. அவங்க காமராஜர்லேருந்து ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லலாம். இவருக்கும் நரேந்திர மோடியிலேருந்து பல பேர் மேலே வன்மம். ஏன்? காமராஜர் மோடிலாம் நேர்மையாக இருக்காங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக எங்கி நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்காக வேலை செய்கிறாங்க, அதனாலேயே இவருக்கு பிடிக்காது. அதனால நல்லதை கண்டா இவருக்கு பிடிக்காது. ஊழல் இல்லாமல் மிகச்சிறந்த ஆட்சி கொடுக்க முடியுங்கிறது சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் நரேந்திர மோடி அங்கே சிஎம்மா இருந்ததுலேருந்து அவ்வளவு, ஏன் ஆயாராம் கயாராமா அடிக்கடி கூட்டணி மாறினா கூட நிதிஷ்குமார், இந்த அளவுக்கு எத்தனையோ பேர் வந்து நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க. ஆனால் அதனை இவர் கண்ணுக்கு தெரியாது. நல்ல ஊழலில் ஊறி துளைக்கு. அப்போ ஏன் இவர் ஜெயலலிதாவை ஊழல் ராணின்னு பேசினாரு, கருணாநிதி ஏன் பேசினாரு? அப்போ அதெல்லாம் ஈட்டிங் இஸ் ஓன் வேர்ட்ஸா? அதனால அவர் பாவங்க, அவர் அரசியல் பழப்புக்காக ஏதோ பேசுறாரு. அவர் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இந்த கேள்வி. சுந்தரவள்ளி அவங்க மீது வந்து புதுக்கோட்டை சேர்ந்தவங்க கவிதா ஸ்ரீகாந்துங்கிறவங்க ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னா, இவங்க இந்த பகல்காம் இந்த பயங்கரவாத தாக்குதல், அதை ஒட்டி வந்து இந்த அரசின் மீது அவதூறு பிறப்புறது, ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து தவறாக பேசுவது, இதெல்லாம் இவங்க மீது தேச துரோக வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இவங்க என்னென்னலாம் பதிவு போட்டிருக்காங்கிறத ஸ்க்ரீன்ஷாட், அதை வந்து கலர் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து கூட போய் புகார் கொடுக்குறாங்க. இதை வந்து புகார் கொடுத்த இந்த கவிதா ஸ்ரீகாந்த் மற்றும் அவங்களோட வந்த பாஜக நிர்வாகிகளை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலால் அலைக்கழித்த இந்த போலீஸ் வந்து சுந்தரவள்ளியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அந்த வழக்கை பதிவு செய்கிறதுக்கோ அவ்வளோ யோசிக்கிறாங்க. உங்கள் ஆட்சி வந்தாலும் இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கிண்டலாலாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய
சமூக வலைதளத்தில் ஒரு பதிவாக போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஆட்சி வந்தாலும் இப்படி தானே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், அங்கே ரவுடிகள் வந்து எல்லா சமுதாயத்திலையும் இருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பிராமணர்கள் எனக்கு தெரிஞ்சு 15% மேலே அங்கே பிராமணர்கள் இருக்காங்க. பிராமண சமுதாயத்திலையும் ரவுடிகள் இருக்காங்க. அதுவும் சாதாரண ரவுடி இல்லை, அவன் 8 கொலை 10 கொலை பண்ணுவான், ஒரு பெரிய கேங்ஸ்டர், இந்த மாதிரிலாம் இருக்கான். இந்த ஒரு தடவை இந்த கடாமிசை சுபவீர துபே என்று ஒருத்தனை சுட்டு கொன்றார்களே என்கவுண்டரிலே, அவர் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் தானே அப்படின்லாம் பேசினதெல்லாம் துபேயை கூட அங்கே என்கவுண்டர்லாம் போடுறாங்க. 8 கொலை பண்ணிட்டான், இந்த ஆள் பிராமணன், வர்ணத்தில் இவன் மேலானவன். இங்கே வர்ணம்லாம் கிடையாது, இங்கே சட்டத்தின்படி தான் ஆட்சி இங்கே அப்படிங்கிறத வாழ்ந்து காண்பித்து கொண்டிருக்கின்றார் சன்னியாசி. தன் வாழ்க்கையை துறவரம் பூண்டதோடு இல்லாமல் மனதளவிலும் பற்றற்று மக்களின் மேன்மைக்காக பாடுபடக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் செயல்படுகின்றார். ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க. நம்ம எஸ்ஜி சூர்யாவை ஏன் கைது செஞ்சாங்க? மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும் மதுரை மாவட்டத்தில் உள்ள பெண்ணாடம்னு, இந்த பெண்ணாடத்துக்கு வார்த்தையை மாற்றி போட்டார், மாவட்டத்தை மாற்றி போட்டார், அதனால அவர் கைது செஞ்சாங்க. அப்புறம் சிதம்பரம் கோர்ட்டில் அவருக்கு அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் விஷயமா அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அவ்வளவு சாவடிச்சு காவல்துறை வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுத்தது. மொபைல்லாம் லேப்டாப் இதெல்லாம் எல்லாத்தையும் முடிங்கிட்டு போயிட்டாங்க. அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எனக்கு நான் சொல்லியே சில பேருக்கு அவர் உதவியும் செய்கிறாரு. அந்த டேட்டாஸ் எல்லாமே அதில் போனதுனால அப்புறம் புது டேட்டாஸ் நான் போன வருஷம் கொடுக்க வேண்டியதாச்சு. உறையூர் புகழேந்திரன் நம்ம கட்சியில் ஐடி செல்ல பிஜேபியில் இருக்கக்கூடியவர், அவரை விடிகாலில் கருக்கல்ல வீட்டு கதவை தட்டி அவரை அழைச்சிட்டு போனாங்க. ஜான் ரவி தூத்துக்குடியை சேர்ந்தவர், குஜராத்துக்கு போய் ஃப்ளைட்டு பிடிச்சி அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது இதுல சுந்தரவள்ளியே இங்க கல்லெறிஞ்சா கூப்பிடுற தூரத்துல, அதுவும் காவல்துறை ரெக்கார்ட்ஸ்ல அந்த அம்மா அதிகமா இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த 3 வச்சிருக்காங்க நீங்கல்ல, நீங்க 3 ஐடி இல்ல ஐடி 3 தாங்க இருக்கும். மீதி வேற ஏதாவது நீங்க நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியல. அது மீதி ஏதாவது அவங்களுக்கு வந்து கணக்குல வரக்கூடிய அளவுக்கு புஸ்தகங்களோ நண்பர்களோ அதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும்னு வச்சுக்கங்க. அதனால நம்ம அதுக்குள்ள லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். நம்ம வந்து ஒரு உயர்ந்த சிந்தனையிலேயே நம்ம பேசுறவங்க. அந்த சுந்தரவள்ளி கூப்பிடு தூரத்தில் இருக்காங்க. ஒரு விசாரணைக்கு கூட இது வரைக்கும் காவல்துறை அழைக்கல. ஆனால் ஜான் ரவியை ஃப்ளைட்டு பிடிச்சி குஜராத்தில் போய் கைது செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி கட்டெரும்பு கூப்பிடும் தொலைவில் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. அதான் டிஸ்டன்ஸ் தான் நான் சொல்றேன். நீங்க வேற நல்ல வேலை கரெக்டாக கேட்டீங்களா கிளாரிட்டிக்காக. ஒரு அந்த டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். ஜான் ரவியை ஃப்ளைட்டு பிடிச்சி போய் கூப்பிட்டு வரவங்கள இந்த அம்மா லோக்கல்ல இருக்கிறவங்கள சம்மன் நினைச்சா அது பண்ணலாம். இல்லை திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருக்காங்க. கட்டெரும்பு அதே மாதிரி மத்திய சென்னையில் ஒரு சகோதரனை கைது செஞ்சாங்க. நம்ம குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவன் போகிற போக்கில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்கிறதுக்கு ஃபயர் சதீஷ். இந்த மாதிரி என்னால் ஒரு 40-50 பேர் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி கைது செஞ்சு அவங்கள அலக்கழித்து அவங்க வாழ்வாதாரத்தை சீரழித்து, மயிலாடுதுறையில் நம்ம இப்போ மாவட்ட தலைவராக இருக்கிற நாஞ்சில் பாலுவையும் கைது செஞ்சாங்க 6 வருஷம் முன்னாடி. விடுதலை சிறுத்தைக்காரன் அவர் கட்சி அவருடைய கடை வாசலில் போய் பெட்ரோல் குண்டு அடித்தான். ஆனால் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பயாசரா செயல்படக்கூடிய காவல்துறை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. அதில் கவிதா ஸ்ரீகாந்தோட அனுபவம் மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம். இவங்க வந்து இந்த டவுன் பஸ்ங்கிறாங்க, என்ன டவுன் பஸ், ஆம்னி பஸ். நான் உங்களை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், சொல்லவும் மாட்டீங்க நீங்க. இல்லை எனக்கு தெரியல. அவங்க என்ன டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்? அவங்க தெரியல, எனக்கு தெரியல. அது அவங்க டிராவல்ஸ் வச்சிருக்காங்களா, டிரைவர் வச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. நீங்க வேலைக்கு தானே சொல்றீங்க, திரும்ப கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அது சம்மந்தம் தெரியல. சரி, நான் எனக்கும் தெரியல. உங்களுக்காக நீங்க அப்டேட்டடா இருப்பீங்க. நானாவது அடிக்கடி ஊருக்கு போயிடுறதுனால எனக்கு தெரியலன்ட்டு. இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுலேருந்து ஒரு கவிதா ஸ்ரீகாந்த்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 3-4 நாள் கழிச்சு சென்னை மாநகர கமிஷனர்கிட்ட நான் ஒரு 3 பேர்ல புகார் கொடுத்தேன். இதே இந்த பஹல்காம் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக காவல்துறை சொன்னதே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. சார் அதெல்லாம் நாங்களே டெலீட் பண்ணிடுவோம் சார். நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கலீங்க, நான் கூட ரிப்போர்ட் அடிச்சு என்னால் டெலீட் பண்ண முடியும். என்னுடைய நோக்கம் இது டெலீட் பண்ணுறது கிடையாது. அதான் நம்ம கண்ணில் படாமல் டெலீட் பண்ணிடுவாங்க, யாரும் பார்க்க வேணாம். அவன் எங்க பாருங்க, பச்சை பிள்ளைய அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் யாரும் பார்க்காத போது அவங்க கற்பழிச்சுக்கிட்டாங்க. 12 வயசு பிள்ளைய அவங்க அந்த பக்கம் கற்பழிச்சுக்கலாங்க. அதாவது நம்ம பார்வையில் எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறத அந்த காவல்துறையோட மனோபாவம் எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன். நான் சொன்னேன் சார், என்னுடைய நோக்கம் அவங்க டெலீட் பண்ணோன்னா என்னால் செஞ்சிருக்க முடியும்.
நீங்கள் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு சம்மன் நினைச்சு 2 தடவை வர சொல்லுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இது பயம் விட்டு போனதுக்கு ஒரு காரணம், ஒரு மிகப்பெரிய காரணம். இதை பார்க்கக்கூடியவங்க அந்தந்த பகுதியில் வேற ஏதாவது இதே மாதிரி சம்பவம், நான் சொல்கிற சம்பவம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 2019 கோமலிச்சரன்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் இந்து முன்னணி சார்பாக அப்போ அந்த இது வந்தது, மேஜர் இந்த முகுந்த் வரதராஜன் அந்த பிரச்சனை போது ஒரு பேனர் வச்சாங்க இந்து முன்னணி சார்பாக, பாரதம் எங்கள் உயிரடா, பாகிஸ்தான் எங்கள் மயிரடா அப்படின்னு பேனர் வச்சாங்க. உடனே காவல்துறை இந்த பேனர் எடுக்க போச்சு. இந்து முன்னணி சார்பா நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். பாகிஸ்தான் பிரதமர் ஏதாவது இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிருந்த ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் திருவல்லிக்கேணி வைக்கிறதுக்கும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கும் பாகிஸ்தான்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, லோக்கல்ல இருக்கிற பாய் கோச்சுக்கிறான்னு காவல்துறை சொல்றான். கோச்சுக்கிறாங்க. இது என்ன பண்ணிருக்கணும், டேய் பாரதம் எங்கள் உயிரடான வச்சிருக்கான், பாகிஸ்தான மயிருங்கிறான், அது அடிமயிரா நுனிமயிரா அதை பத்தி உனக்கு என்ன இது ஆராய்ச்சி, அவங்க அதை பத்தி மென்ஷன் பண்ணல, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் படவா ராஸ்கல் அப்படின்னு காவல்துறை சொல்லி இருந்ததுன்னா இந்த பயலோ இந்த மாதிரிலாம் செய்வானுங்களா? இந்த மாதிரிலாம் வாய்க்கு அதை எழுதுறதா இருக்கட்டும். நீங்க அப்ப நடந்த சொல்றீங்க. இப்போ குஜராத்ல இந்த பிளைட் கிராஷுக்கு அதில் ஃபுல்லு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மைலி போட்டிருக்காங்க. அந்த ஸ்மைலி போட்டிருக்கவங்க நான் பேர்லாம் பார்க்குறேன். அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை பதிவாக போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா ஸ்மைலியை பார்த்தா எல்லாருடைய பேரும் மர்ம மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம். அதில் இன்னொன்று பாருங்கள், இது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமும் சரி, இப்போ இந்த ஃப்ளைட்டு கிராஷுக்கும் இதை சொல்கிறீங்க. பிபின் ராவத் ஊட்டியில் தானே ஃப்ளைட் ஆக்சிடென்ட், அப்போவே என்ன பண்ணாங்க, அந்த ஸ்மைலி போட்டவனெல்லாம் பிடிச்சி அன்றைக்கே இவங்களை காய் அடிச்சிருந்தோம்னு வச்சுங்க. நம்ம ஊரில் மாட்டுக்கு காய் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாக்குவட்டி மாதிரி வச்சு ஒரு நசுக்குவாங்க பாருங்க. இந்த பயலுக்கு அந்த மாதிரியே அப்பயே பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு அட்டுழியமான வேலையை செய்ய மாட்டாங்க. பாரதம் எங்கள் உயிரடா, பாகிஸ்தான் எங்கள் மயிரடான்னா இந்த பயலுக்கு ஏன் கோவம் வரணும்? உனக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு? ஏன் உனக்கு பாகிஸ்தானை சொன்னா உனக்கு ஏன் எரியுது? பாகிஸ்தான் ஜெயிச்சா இங்க பட்டாசு வெடிக்கிற, இந்தியா தோத்தா நீ இங்க கொண்டாடுற நீயே. இது என்ன மனோபாவம்னு காவல்துறை, இது இன்னும் கொஞ்சம் தமிழக காவல்துறை கொஞ்சம் நெருக்கி இருந்துன்னு வச்சுங்க. இந்த விஷயத்தையும் நான் காவல்துறையிட்ட சொன்னேன். இங்கே பாருங்க சார், உங்க மேலேயே எனக்கு வருத்தம் உண்டு சார், கோவமே உண்டு. இப்படி பண்ணா எப்படி? ஒன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தேடி எடுக்கணும். நம்ம இன்னும் இளங்கோவன்ஜிட்ட கூட கேட்டிருக்கேன். மாநாடு முடிஞ்ச உடனே இது காவல்துறையோட போக்கு. நீங்க தலை ஒழுங்கா இருந்தாங்க, வாலும் ஒழுங்கா இருக்கும், வேலை செய்யறவனும் அதுக்கு கீழே இருக்கிறவனும் இயங்குறவனும் சிஸ்டமேட்டிக்கா இயங்குவான். நீங்க காவல்துறையே இந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போகும்போது, வேடிக்கை பார்க்கும்போது, துணை போறாங்கிறது கொஞ்சம் அதிகபட்ச வார்த்தை, இதை வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க கோச்சுப்பாங்க. ஏன் கோச்சுப்பான்? கோச்சிட்டா அவனை நம்ம என்ன சொல்லலாம், அடுத்தது சொல்லலாம். காவல்துறை எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறது இப்பொழுது நான் நம்ம ஷூட்டு வரதுக்கு முன்னால ஒரு செய்தி என்னன்னா, மதுரை பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள புந்து வெட்டிருக்கான், அடிச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அவரு உள்ள ஓடி போய் தாப்பா போட்டுக்கிட்டாரு. ஹெட் கான்ஸ்டபிள் ரூம்ல தாப்பால் போட்டதுனால அவர் உயிர் பிழைத்தாருங்கிறது செய்தி. ஐயோ, நம்ம சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கும், நம்ம பகுதியில் இப்படி நடந்திருக்குதுன்னு எம்எல்ஏ உதயகுமார் பார்க்க போறாரு. நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு போலீஸ் அவர் தடுக்கிறாங்க. இது மதுரையில் எங்க ஊர் காட்டுமன்னார்குடி சட்டமன்றம் 2 நாள் முன்னாடி, முத நாள் கஞ்சா வியாபாரி ஒருத்தனை வெட்டி கொண்டுடுறாங்க. இந்த கஞ்சா வியாபாரிக்கும் அந்த வெட்டி கொன்னவங்களுக்கும் அடிதடி தகராறு ஒரு 5-6 நாள் முன்னாடி நடந்திருக்கு. அந்த வெட்டி கொன்னவங்க அந்த அடிதடி நடந்த போது இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸில். அங்கே எஸ்பிசிஐடியில் ராஜான்னு ஒரு எஸ்ஐ இருக்காரு. அவரோட வேலையே என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு சாதகமாக ஆப்ரேட் பண்ணுறதா அங்கே லோக்கலில் புகார். அங்கே பிஜேபி சேர்ந்த நம்ம சகோதரர்கள்ட்டையும் இதை சொல்லி அங்கே இதை ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்த முடிஞ்ச பல இன்ஸ்பெக்டர் காவு வாங்கினவர் இந்த எஸ்பிசிஐடி எஸ்ஐ ராஜா. இந்த கேஸை எஸ்கலேட் பண்ணாம மாவட்ட எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்காம விட்டதுனால அங்க கொலையில போய் முடிஞ்சு, அது ஜாதி கலவரம் வருமோங்கிற பயத்துல அந்த ஏரியாவில் இருக்காங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, காவல்துறை தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த எஸ்பிசிஐடி ராஜா மாதிரி ஆட்கள், இந்த சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆட்கள், இவங்களெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள போய் அரசியல் பார்க்காம ஒழுங்கா அவங்க வேலையை செஞ்சிருந்தாலே இன்னைக்கு அறந்தாங்கில உண்மையிலேயே சகோதரி அவங்க எடுத்து செஞ்ச வேலை மிகப்பெரிய இது.
நம்ம ஆளுங்களே சில பேர் என்ன கேட்குறாங்க, ஒரு வருத்தமா இருக்கு, ஏன் நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே. நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு 2-3 நாள் இதுக்காக போய் மெனக்கட்டு பாருங்க, அந்த வலி என்னங்கிறது தெரியும். தான் குடும்பத்தை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, இன்ன பிற வேலைகளை விட்டுட்டு, கவிதா ஸ்ரீகாந்த் மாதிரி பல பேர் இந்த கட்சிக்காக போய் காவல் நிலையத்துல புகார் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு வேப்படுற நேரத்துல அவங்க போய் தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஆம்பளை விடுங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், ஏதோ போறோம், நம்ம கோவில் மாடு மாதிரி சுத்தி வரோம், ஏதோ பண்றோம். அவங்களுக்கு குடும்ப சுமையும் அவங்களுக்கு இருக்கு, அதையும் தாண்டி வேலை செய்யறாங்க. அவர் ஸ்ரீகாந்தும் அங்க அந்த ஊர்ல இல்லை, அவங்க பக்கபலமா இருக்கலாம்னா. அதை போன்ற சகோதரிகளுக்கு என் சிறந்தாழ்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். காவல்துறை இவ்வளவு பிரச்சனையை நாம லிஸ்ட் அவுட் பண்றோம் பாருங்க. நம்ம ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் பேசியிருப்போம். அதுலேயே இந்த காவல்துறையை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியுது. இதெல்லாம் நம்ம டோப்பா அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து புறையோடி போய் காவல்துறை இன்றைக்கு வந்து நம்ம ஒரு கவலைக்குள்ளான நேரத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுருக்கு. போன செய்தியிலே நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க, இப்போ அதோடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர். இது குறித்து நடந்தப்ப பாகிஸ்தானை வந்து ஆஹா ஓஹோன்னு சிலாகிச்சு எப்படியெல்லாம் அவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அவங்க நம்ம மிலிட்ரியெல்லாம் ஆட்டங்காண வச்சுருவாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஜாலியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டு அதுக்கான மீம்ஸு இமோஜி எல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எங்கெங்கே இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குழு வச்சு நடத்துகிறவங்க அதிகமாக எந்த மாவட்டங்களில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம். இவங்களை வந்து ஒரு 30-40 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்குது என்ஐஏ. அவங்க மீது இப்பொழுது தீவிரமான விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து காஷ்மீர் அளவுக்கு பிரச்சனை வந்து கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இத்தனை நாளாக நம்ம பேசிட்டு வந்தது. ஏன்னா கேரளாவில் வந்து ஹிந்து பாப்புலேஷன் லெஸ் தென் 50% வந்துருச்சு. தமிழகத்தில் 75% மேல் இந்துக்கள் இருந்தாலும் நான் 80-90ங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட இந்துக்கள்ங்கிறதும் ஒன்று இருக்குது இல்லை. அந்த நீங்கள் வந்து ஒரு சொரணையற்ற இந்துக்கள் இருந்தால் கூட திமுக வால் பிடிக்கிறவங்க, திருமாவளவன் மாதிரி போன்ற ஆட்கள் இவங்கெல்லாம் இருந்தாலும் இந்த மாக்காயிக்கா அவங்களை போன்றவங்களாம் நான் அந்த கணக்கிலேயே 75%லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா கிரிப்டோக்கள் அதிகமாயிட்டாங்க இந்து பெயரில் ஒளிந்து கொண்டு. இப்போ என்ன அரசு இந்த விடுதலை அவர் இருக்கார் பாருங்க, அவங்க மாமியார் இருந்தபோது இதில் தான் கல்லறை பாக்ஸ் அதில் தான் வச்சு அடக்கம் செஞ்சாங்க. அதே போல் இப்பொழுது வந்து இந்த திருவிளையாடற் புராணத்தை பற்றி ஒரு சில நாயன்மார்களை பற்றியெல்லாம் சொல்லி இதுதான் வந்து இது காட்டக்கூடிய ஆன்மீகமான சிந்தனை செல்வன் என்கின்ற பவுல்ராஜ், அதான் எங்கள் ஊர் எம்எல்ஏ அவர் இருக்கார் பாருங்க. அவர் மொத்த குடும்பமும் சர்ச்சுக்கு போகிற குடும்பம். அவர் பேரை பவுல்ராஜ் அப்படின்னா தடா பெரியசாமி சொல்லுவார். நான் தான் அவனை இதுக்கு கொண்டு வந்த பாலிடிக்ஸ் கொண்டு வந்தேன் கூட. அவர் வந்து அவங்க மொத்த குடும்பமும் பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ். சண்டே சர்ச்சுக்கு போகலாமா ப்ரோ அந்த மாதிரி அவங்க. ஆனால் சிந்தனை செல்வன் பேர் வச்சுட்டு இன்னும் ஒரு இந்துக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரனுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்து வாழக்கூடியவர் இந்த சிந்தனை செல்வன். இந்த மாதிரி நம்மளால பொது வாழ்க்கையில் அரசியலில் இருக்கிறவங்களே ஒரு நம்மளால நூற்றுக்கணக்கானவங்கள உதாரணம் சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் லெஸ் தென் 80% 75% இந்துக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. அதில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போதே, இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கும்போதே அவனுக்கு சொரணை இல்லாமல் இருந்தால் கூட இங்கே ஒரு 5% 10% தான் தன்னெழுச்சியாக அவன் இந்து உணர்வோடு இங்கே இருக்கான், தேசிய உணர்வோடு இருக்கான். நான் வந்து இந்து உணர்வுன்னா அது மத உணர்வை தாண்டி தேசிய உணர்வும். இப்போ வேலூர் இப்ராஹிம் இருக்காங்க, ஃபாத்திமா அலி இருக்காங்க, அப்புறம் நம்ம வடசென்னையில் பாய் சிறுபான்மை அணி மாநில தலைவர் அஸ்லாம் பாஷா அவரு இருக்காரு. அந்த மாதிரி எண்ணற்ற இஸ்லாமியர்கள் ஒரு தேசிய பிஜேபியில் இருந்தாலே உடனே அவன் வந்து நல்ல பாயா ஆயிடுவானா? அப்துல் கலாம் பிஜேபிக்காரரா? அவரு கிடையாது. முனவரி பேகம் 35-40 வருஷமா இந்த கட்சியில் இருக்காங்க. கும்போணத்தில் ஒரு பாய் இருந்தார், மாநில பேச்சாளர் அப்துல் காதர் அப்படின்னு. இந்த மாதிரி பாஜகவுடைய டாக்டர் ஜான் ஜனசங், இந்த மாதிரி எண்ணற்றவங்க இருக்காங்க தேசிய சிந்தனையோட. ஆனா இந்த அளவுக்கு ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும்போது தேசிய உணர்வு இருக்கிற ஊர்ல எந்த அளவுக்கு தேசிய உணர்வு இருக்குங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே பயந்து போய் தேசிய கொடி ஊர்வலம் போறாங்க.
அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு உண்டு. ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னா அந்த பொலிட்டிக்கலாக யூகிச்சு அது முன்னாடியே அதை செயல்படுத்துறதுக்கான வேலையை செய்யக்கூடியவங்க அவங்க. அதையும் கூட கால்குலேட்டிவாக செஞ்சாங்க. இங்கே வந்து தீவுத்திடல் அந்த இதுலேருந்து போகிறதுக்கு அந்த தேசிய கொடி ஊர்வலம் இதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தேசிய உணர்வுனாலே அவங்க தப்பா புரிஞ்சுக்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு வந்து பேர்ல அறிவிச்சிட்டு தான் இது அடுத்தது அவங்க போனாங்க. இது வந்து திமுக எவ்வளவு வக்கரமா இஸ்லாமியர்களை பத்தி சிந்திக்குதுங்கிறதுக்காக தான் இது ஒரு உதாரணம். ஏன்னா அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து தேசிய உணர்வை தாண்டி தேசபக்தியை தாண்டி இந்த மண்ணின் மீது உள்ள காதலை தாண்டி மதவெறியர்கள்னு திமுக அடையாளப்படுத்துது. நான் சொல்லல, நீங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களை மதவெறியர்கள் என்று சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனா இந்த விஷயத்துல பாருங்க, சோசியல் மீடியால கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்கான இந்த பயலுக இந்த இஸ்லாமியர்கள். அதுல வந்து சோசியல் மீடியா பேஜ் எல்லாம் சில இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். மோடி அவங்க வந்து இந்த ஃப்ளைட்டை பார்க்குறாங்க, அந்த செவுத்துல மோதினதை ஏதோ ஒரு பையன் ஃபோட்டோஷாப் பண்ணி அவர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி போட்டு இவனுங்க அதை வச்சு இவனுக்கு வக்கரத்தை தீர்த்துக்கிட்டு, நான் கூட முன்னாடிலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் நிறைய அந்த மாதிரி புழுவுங்க. இப்போ முன்னாடிலாம் அது அந்த மாதிரி இதில் வந்து பல பேர் வந்து கமெண்ட்டே சொல்லாமல் இருந்தாங்க. எம்பி சு வெங்கடேசனே அது என்ன போட்டிருக்காரு, அதாவது சாகேத் கோகலேன்னு டிஎம்சியோட இருக்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு. இவர் இந்த விபத்து நடந்த இடத்துலையும் இந்த ஆங்கிள் போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதையே சு வெங்கடேசனும் இன்னைக்கு காலையில பதிவு. இவங்கெல்லாம் ஒரு வக்கரத்தின் எல்லையில் இருக்காங்க. அதாவது அப்போ மோடி அங்கே போகலன்னு வச்சுங்க. ஏன் போகல? மோடி போகாமல் இருக்க பொருள். இந்த பயில இவனுக்கு சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, அதனால சூரியனுக்கான இஷ்டம். அது இவங்களுக்கு தான் வாய் வலிக்க போகுது. இவனுக்கு இந்த மாதிரி எடுத்து பரப்புறதுனாலேயே மக்கள் மத்தியில் இவங்களே அந்நியப்பட்டு போகிறாங்க, ஒரு அருவருப்பான மனோநிலைக்கு வராங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, டெல்டா பகுதியில் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த வதனமோ சந்திரபிம்பமோ அப்படின்னு ஒரு தியாகராஜ பாகவதர் பாட்டு இருக்கு. இது வந்து முக்தா சீனிவாசன் என்னுடைய திரைப்பட அனுபவம்னா ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் பேர் கூட நான் சொல்கிறேன், புத்தகம் இன்னைக்கும் இருக்குது. அது இந்த வதனமோ சந்திரபிம்பமோ பாட்டு எழுதும் போது மருதகாசியை கவியரசு கண்ணதாசன் நினைக்கிறேன், கண்ணதாசன் எழுதி இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு முகமது சந்திரபிம்பமோ அப்படின்னு பாட்டு இருந்திருக்கு. உடனே நம்ம ஊர் நாகூர், இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பாய்ங்க, மாயரம் பக்கத்தில் இருக்கிற பாய்ங்க, சிதம்பரம், கும்போணம், ஐயம்பேட்டை, ராஜகிரி, எல்லா பாய்ங்களும் கும்போணம் டைமண்ட் தியேட்டர் வாசலில் கூடி முகமதுவை நீ எப்படி சந்திரனுடன் ஒப்பிடலாம், அவர் சொன்னது முகமதுங்கிறது முகம் அது, ஆனால் இவனுங்க வந்து முகமதுன்னு புரிஞ்சுக்கிட்டானுங்க. 2000 பாய்ங்க இந்த பாட்டு வந்த போதே டைமண்ட் தியேட்டர் வாசல்ல போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்னடா ஏழவா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வதனமோ சந்திரபிம்பமோன்னு இந்த பாட்டையே மாற்றி எழுதினாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்எஜுகேட்டடாக இருக்காங்க. நம்ம கொத்தியான வார்த்தையிலெல்லாம் போய் முட்டாள்தனமாக இருக்காங்க எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுடைய புரிதலை நம்ம வந்து புரிய வைக்கணுமே தவிர, அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணுமே தவிர எள்ளி நகையாடக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம we need to educate them. அதனால நானும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிறேன். அந்த அளவுக்கு அப்போ இருந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே காட்டுமன்னார்குடியில வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி 2 பேரை தூக்கிட்டு போச்சு. மாயவரத்தில் அதே மாதிரி மாயவரத்தில் ஒரு ஆள் வந்து, அதுவும் வந்து எங்க நீடூர்னு எங்க ஊருக்கு வர வழியில, அது வந்து பாடல் பெற்ற சிவஸ்தேத்திரம். சென்னையில வந்து எமர்ஜென்சி வண்டியே ஓட்டி இருந்திருக்கிறான் அந்த அவனுக்கு வந்து ஆளு, அது ஒரு ஆளு எமர்ஜென்சி வண்டி ஓட்டின ஒரு ஆளு. இன்னொருத்தன் வந்து இந்த அரபு நாட்டு உடையிலேயே எப்போதும் இருப்பான். அவனும் கூட இந்த சத்தியம் டிவியில கூட பேட்டியெல்லாம் எடுத்தாங்க. அவனையும் என்னைய பிடிச்சிட்டு போச்சு. இந்த மாதிரி நம்ம டெல்டா பகுதியிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 இதில் நாகூர் தங்கமுத்து கிருஷ்ணன் சம்சாரத்தை பாம்பு வச்சுக்கணும். அடுத்த மாதம் 3ஆம் தேதி அவங்களுக்கு நினைவு நாள். அந்த அளவுக்கு நம்ம பகுதியிலேயே தீவிரவாதிகள் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலேயே, பேசப்படுகின்ற இடத்திலேயே ஒரு மத தீவிரவாத சக்திகள் உருவாகின்றதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக திருபுவனம் ராமலிங்கத்தையும் கொண்டாங்க. என்ன இருந்தாலும் என்ன சொல்லிட்டாரு, நீ கூப்பிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அடிகளாருக்கே நீ தொப்பி போடுவ, ஆனா நீ திருநீர் பூச்சுன்னு சொன்னா அவன் கையை வெட்டுவ. அப்ப நீ எதுக்கா, நீ என்ன கூந்தலுக்கு அப்ப அவருக்கு நீ இது பண்ற? அடிகளாருக்கு நீ அதை கொடுக்கலாமா? அப்ப அவர் இந்து தர்மத்தை தானே போதிச்சாரு, அவர் விக்கிரக ஆராதனை தானே செஞ்சாரு, அவரு நீ அதை செஞ்சிருக்கலாமா? அப்ப அந்த அளவுக்கு இவங்க சகிப்புத்தன்மையோட இதை வந்து திருமாவளவன் போன்ற ஆட்களும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற
கட்சிகளும் இவங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது. நல்ல வேளையா என்ஐஏ இருக்கிறதுனால இதுல எல்லாம் செய்ய முடியுது. இதுல இன்னொன்னு பாருங்க, இந்த ஹெச்யூடியை பத்தி முதல்ல பேசுனது நம்ம பாலகௌதமன் தான். அதுக்கு அவனை என்ன பாடுபடுத்திச்சு இந்த காவல்துறையும் இந்த இஸ்லாமிய இயக்கங்களுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வெளியில இருக்கிறவங்களோட இவங்க என்ன சொல்ல வராங்க, கேன்சர் சொல்லாத, கேன்சர்னு எப்படி சொல்லலாம், உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன், நான் கருத்துருவேன் அப்படிங்கிற லெவல்ல தான் தமிழக ஆட்சியாளர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இது வந்து மிகவும் வருந்தத்தக்க கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம். இது இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.